Audio Jungle. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், சத்தியமே ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ஜெயம். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களை சந்திப்பதில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற காரியம் என்னவென்றால், பிரியமானவர்களே, ஸ்ரீகள் சபை கூடும்போது தலைக்கு முக்காடு போட்டுக்கொள்வது தேவனுக்கு எவ்வளோ பிரியமாக இருக்கிறது என்ற ஒரு தலைப்பில் தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதை பார்க்க இந்த வார்த்தைக்குள்ளாக போகிறதுக்கு முன்பதாக நாங்கள் சின்ன ஒரு காட்சியை பார்த்துட்டு வரலாம். ஆமென். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்க 2 சிஸ்டம் இருக்காங்க பாருங்க. ஏதாச்சும் நம்ம பார்த்து சொல்லுவாங்க பாருங்க. தெரிவிக்கலாமா? தலைவில துப்பட்டா போடுங்க சிஸ்டர். இருக்காது சிஸ்டர். தோளுமையில போட்டிருக்க துப்பட்டாவை தலைமையில போடுமா. அப்போதான் உங்களை பார்த்து பசங்க என்ன பண்ணுவாங்க, சபையில கற்றுக் கொள்வாங்க. அப்படி இல்லாம சிஸ்டர், இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லாவே இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம இப்பதான் பார்லருக்கெல்லாம் போயிட்டு செட்டிங் எல்லாம் பண்ணி வந்துருக்கிறோம். ஸோ சாரி சிஸ்டர். ஓ ஆமாவா, சரிங்க, வாங்க ப்ரேயர் பண்ணலாம். சரிங்க. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இப்படியாகத்தான் இருக்குது. சில கூட்டம் முக்காடுகளை தரித்து கொண்டு தலைக்கவசம் அணிந்து கொண்டு வராங்க. சில கூட்டம் தலைக்கவசம் இல்லாம ஃபேஷன்ன்ற ஒரு பேர்ல வந்து கொண்டிருக்கிறாங்க பிரியமானவர்களே சபைகளுக்கு. அப்போ நமக்கு வேதத்துல சொல்லி கொடுக்குறாரு பவுலையா, அற்புதமா சொல்லி கொடுக்குறாரு. வேதத்தின் ஆதாரத்துல எடுத்து பார்க்கலாம். அடியணுமா, தலைக்கவசம் அணியணுமா வேண்டாமா என்று பார்க்கலாம். வேதத்தின் அடிப்பாளத்துல எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபத்துல 11வது அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம் பிரியமானவர்களே. அந்த 11வது அதிகாரத்துல 1லிருந்து 16 வரைக்கும் தேவனுடைய வசனம் சொல்கிறது, ஸ்திரீகள் எப்படியாக சபை கூடணும், ஸ்திரீகள் ஜெபம் செய்யும் போது, தீர்க்கதரிசனம் சொல்லும் போது எப்படியாக தேவனை கனப்படுத்தணும் என்ற ஒரு காரியத்தை, ஒரு சத்தியத்தை தான் அந்த ஒரு அதிகாரத்துல சொல்லப்படுது பிரியமானவர்களே. அதுல நம்ம எடுத்து வாசிக்கலாம். 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்கிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாது இருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனஹீனப்படுத்துகிறாள். அல்லேலூயா. இன்னைக்கு வசனம் இப்படியாக சொல்லி கொண்டிருக்குது பிரியமானவர்களே. நீ ஜெபம் செய்யும் போது, தீர்க்க தரிசனம் சொல்கிற போது, உன் தலையை நீ முக்காடினால நீ மூடிக்கொள்ளாவிட்டால் நீ உன் தலையான கிறிஸ்துவ கனஹீனப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று வசனம் இன்னைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்குது பிரியமானவர்களே. இன்றைக்கு அநேக ஒரு சபை கூடுறோம், அநேக ஆராதனை சர்வீஸ் அட்டென்ட் பண்றோம், அநேக ஆராதனைக்கு நாங்க போகிறோம். ஆனா இன்றைய காலகட்டத்துல ஃபேஷன் என்ற பேர்ல நம்ம முக்காடுகளை தரித்து கொள்வது மறந்துட்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. கேட்டா ஃபேஷன், கேட்டா இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது செட் ஆகாது. ஏன்னா நம்ம யாரை மகிமைப்படுத்த போயிருக்கிறோம், நம்ம யாரை கனப்படுத்த போயிருக்கிறோன்ற அறியாத சபை கூடி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. தேவ ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்ம மறைமுகமா இன்னைக்கு ஃபேஷன் என்ற பேர்ல இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசானவனை கனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் தலைகளுக்கு முக்காடு மூடிக்கொண்டு கர்த்தருக்குள்ள பயபக்தியா நாங்கள் தேவ ஆராதனை செய்ய போறோம் என்று பார்க்கும்போது அது தேவனுக்கு கனக்குரியதா இருக்குது பிரியமானவர்களே. இல்லை, நான் வெறும் தேவனை ஆராதிக்க போறேன், ஆனா நான் எந்த கிரியையும் செய்ய மாட்டேன், நான் வெறும் கூடணும், சபை கூடணும், என் பேரண்ட்ஸ் சொன்னோம், என் பெற்றோர்கள் கூட்டுன்னு போனாங்க என்ற ஒரு ஃபோர்ஸ்ல போகும்போது நீ உண்மையே அறியாம பிசாசு ஆராதித்து வந்துட்டு கொண்டிருக்கிற என்று தான் சொல்லுவேன்.
என்றால் இங்க வசனம் அற்புதமா சொல்லுது. ஜெபம் செய்யுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, போதகர் போதிக்கும் போதாவது தலைகளை நீ என்ன பண்ணும்? முக்காடினால மூடப்படணும். அப்பொழுது மட்டும்தான் தேவனுக்கு கனங்கள் உண்டாகும் என்று வசனம் அற்புதமா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு மாணவர்களே. இன்றைய நாட்கள்ல ஃபேஷன் என்ற பேர்ல இந்த வசனத்துக்கு எல்லாம் பிசாசனம் மசிய பூசிட்டு இருக்கிறான். இந்த சத்தியத்தை எல்லாம் மூடி மறைச்சு நிற்கிறான் மாணவர்களே. ஏன் நம்ம மறைமுகமா பிசாச ஆராதிக்கணும்? நம்மளே அறியாம பிசாச நம்ம ஆராதிக்கணும் என்ற ஒரு காரணத்தினால எந்த தேவனுக்குரிய கனத்தை தேவனுக்கு கொடுக்க கூடாது என்பதற்காக பிசாசு இப்பேற்பட்ட ஃபேஷன் என்ற ஒரு காரியத்தை சபைக்குள்ள கொண்டு இருக்கிறார் பிரியமானவர்களே. நாம இன்னைக்கு பார்க்குறோம் இந்த கடைசி காலகட்டத்துல, இந்த கடைசி நாட்கள்ல, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல ஏசப்பா வராரு. அந்த ஏசப்பா வரும்போது அவரை கனப்படுத்தணும்னா நம்ம தேவன் சொன்ன வார்த்தைகளை, தேவன் சொன்ன காரியங்களை கைகொண்டு நடந்தால் மட்டும்தான் நம்ம போற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர முடியும் பிரியமானவர்களே. இதுக்கு நம்ம ஒரு அந்த பழைய உடன்படிக்கையில நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கலாம். எஸ்தர் புத்தகத்துல அந்த வைஷ்டி ராணி, அந்த வைஷ்டி ராஜஸ்ரீ தன் கணவனுக்கு கீழ்ப்படியாததுனால, கூப்பிட்டு கூட வராததுனால தன் ராஜஸ்ரீ என்ற பட்டத்திலிருந்தே கீழே தள்ளப்படுறா பிரியமானவர்களே. அதே போலதான் இன்னைக்கு சபை என்று எங்களுக்கு தலையா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ கனப்படுத்தாம விட்டால், கனஹீனப்படுத்தி விட்டால் நம்ம அந்த ஒரு பதவி, பரலோகத்தின் பதவியை இழந்து விடுவோம் பிரியமானவர்களே. வரப்போற உபத்திரவத்துல மாட்டிக்கொள்வோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாவிட்டா பிசாச மகிமைப்படுத்தி பிசாசோட அண்டரை நாங்க மாட்டிக்கொள்வோம் பிரியமானவர்களே. இன்றைய காலகட்டத்துல நாங்க யாரையும் பார்க்கக்கூடாது. அந்த சிஸ்டரை, இந்த சிஸ்டரை, அவங்க இந்த ஊழியக்காரர், இந்த ஊழியக்காரர் யாரையும் பார்க்காம கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து அவருடைய அச்சாடையில நடக்கணும் பிரியமானவர்களே. அப்பொழுது மட்டும்தான் நானே மார்க்கம் என்று சொன்ன கர்த்தருடைய மார்க்கத்துல நடந்து அந்த ஷியோனை நாங்க அடைய முடியும். கர்த்தரை பார்க்க முடியும். இந்த மகா பதவியில, கர்த்தருடைய மகா பதவியில அவரு கொடுக்குற பரிசுகளை நாங்க வாங்க முடியும் பிரியமானவர்களே. ஆகையால நம்ம பெரிய பெரிய தப்பு பண்ணுவது ரொம்ப முக்கியம் இல்லை. பெரிய பெரிய காரியத்துல பயப்படுறது முக்கியம் இல்லை. முதலாவது ஸ்டெப்பா இருக்கிற நான் சபை கூடும்போது, நான் தேவ ஆராதனைக்கு போகும்போது பயபக்தியோடு என் கர்த்தரை கனப்படுத்துறேனா, இல்ல நான் முக்காடுகளை அறியாம தலைக்கவசம் போடாம என் தேவனை கனஹீனப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று ஆராய்ந்து பார்க்கணும் பிரியமானவர்களே. பார்த்து தேவனுக்கு பயந்தவர்களாம் சபை கூடலாம். நம்ம ஜபிக்கும் போதாகட்டும், தேவ ஆராதனைக்கு போகும்போதாகட்டும், எல்லா சர்வீஸ்கள் அட்டென்ட் பண்ணும் போதாகட்டும், நம்ம தலைகளை முக்காரினால மூடிக்கொண்டு தேவனை கனப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தலாம் என்று சொல்லி இந்த ஒரு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இயேசுவே ஆண்டவர் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.